ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வேர்ப்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த வேர்ப்ஸ்னால் என்னது, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் இந்த வேர்ப்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த 3 விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கிலீஷில் இருக்க பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இந்த வேர்ப்ஸு. இந்த வேர்ப்ஸோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வினைச்சொல், அதாவது ஒரு செயலை குறிக்கிற சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தமிழ் மீனிங். நான் இதை இங்கிலீஷ்க்கு அதுக்கான இதை பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருந்தோன்னா ஒரு 3 விஷயம் போட்டுருந்துச்சு. அதாவது ஆக்ஷனை மென்ஷன் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறது, ஸ்டேட்னா ஸ்டேட் கிடையாது நிலை, அதை மென்ஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணுறது. இது 3 மென்ஷன் பண்ணுறது தான் இந்த வேர்ப்ஸ் அப்படி சொல்லிட்டு அதில் சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆக்ஷன் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு செயல். இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், இப்போ நம்ம படிக்கிறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம், ஓடுறோம், நடக்கிறோம், விளையாடுறோம், இதுமாரி நம்ம ஒரு செயலை செய்யும் போது இதெல்லாம் வந்து ஆக்ஷனில் வந்துடும். இது ஸ்டேட், இந்த நிலை சொன்னல, ஸ்டேட்ன்றது நிலை. இதுக்கு எப்படி வரும்னா, அது வந்து கோல்டா இருக்கு, அது வார்மா இருக்கு, அது வந்து ட்ரையா இருக்கு, அது மாதிரி ஒரு ஸ்டேட்டை மென்ஷன் பண்றோம்ல, அதோட அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு நிலை, அதை மென்ஷன் பண்றது தான் இந்த ஸ்டேட்டோட இதுல வரும். அண்ட் இன்சிடென்ட், இப்போ இன்சிடென்ட்லாம் எப்படின்னா, நேற்று போயிருந்தேன், நேற்று நான் அங்கே விளையாடிட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன், இதுமாரி ஒரு அங்கே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட். ஸோ இதுக்காக, இந்த வேர்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டை தான் நம்ம வேர்ப் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். சிம்பிளா வேர்ப் பார்க்க போனா இவ்வளவுதான். அதாவது ஒரு ஆக்ஷனை மென்ஷன் பண்றது, இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டு, இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட், இதை மென்ஷன் பண்றதுதான் நம்ம வேர்ப்ஸா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டாவது வேர்ப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படி பார்த்துக்கணும். நம்ம வந்து இங்கிலீஷை நல்லா சூப்பராக பேசணும், ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா இந்த வேர்ப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்த டென்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்களா, ப்ரெசென்ட், பாஸ்ட், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ், இது மாதிரி நம்ம டென்சஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வேர்ப்ஸ் வந்து டிஃப்ரெண்டா மாறும். அதாவது அதோட ப்ரொனன்சியேஷன்லயும் சரி, அதோட லெட்டர்ஸ்லயும் சரி, அது வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதனால நீங்க வந்து வேர்ப்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் உங்களால இங்கிலீஷை வந்து கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியரா பேச முடியும். ஸோ அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டென்ஸே இல்லாம வெறும் வேர்பை வச்சு நம்மளால மீனிங் கொடுத்துட முடியும். அதாவது இப்போ போ, வா, சாப்பிடு, எழுது, தூங்கு, பேசு, நட, இதுவே சிம்பிள் மீனிங்கோட வேற சென்டென்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரே ஒரு வேர்பை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதோடைய இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மூணாவது வந்து இதோடைய டைப்ஸ். இது வந்து மொத்தம் 8 டைப் இருக்கு. 8 டைப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரே வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துருவோம். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் அதில் சில டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. சிலதெல்லாம் பண்ணிட்டேன், அண்ட் சிலது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகுது. ஸோ அதனால நான் அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு அதை சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி ஏதோ க்ரோத் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஓகே, ஒரு 5 வீடியோவில் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் போக போக கண்டிப்பாக நல்லா நம்மளால இவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.